வெயில் காலத்துல வெயில் ஒரு கொடுமை அப்படின்னா அந்த குட்டி குட்டி எறும்பு வந்து ஷெல்ஃப்ல வந்து எரிக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணும் நம்மள. நம்ம அப்பதான் வந்து சக்கரை எடுப்போம், அதுல ஒரு எறும்பு இருக்கும், பருப்பு எடுப்போம், அதுல ஒரு எறும்பு இருக்கும். ஒவ்வொரு தடையும் நம்ம வந்து வெயில்ல காய வச்சு அதுக்கப்புறம் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஸ்நாக்ஸ் வைக்கிற இடத்துலயும் எறும்பு வந்துடும், எதுவுமே சரியா சாப்பிட முடியாது. என்னதான் கண்டெய்னர் வந்து டைட்டா போட்டு நம்ம மூடி வச்சாலுமே அதுல எப்படியாவது எறும்பு வந்து போயிடுது. பேக்கிங் வந்து ஓபன் பண்ணாத அந்த இதுல கூட எறும்பு வந்து ஓட்ட போட்டு கரெக்டா உள்ள போய் எல்லாத்தையும் சாப்பிடுது. சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமையும் வருது, நம்ம கிளீனிங் ஒர்க் வந்து பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஷெல்ஃப் எல்லாமே வந்து கிளீன் பண்ணிட்டேன். என்னுடைய கிராசரி ஐட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து லிமிட்டா தான் இருக்கும், ரொம்ப வந்து நிறைய நான் ஜாமான் வாங்கி வைக்க மாட்டேன். இட்லி காட்டுற உளுந்து கூட வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு ஒரு 2 கிலோ வாங்கி வச்சிருவேன். 2 மாசத்துக்கு வரும், அதுக்கப்புறம் வந்து நான் வந்து வாங்கிக்குவேன். அப்பப்ப வந்து வாங்கிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். ஏன்னா நான் ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா வருஷ ஜாமான் வந்து வாங்கிட்டு இருந்தேன். அதுல வந்து நிறைய பொருட்கள் வந்து வீணா போச்சு, டேஸ்ட் வந்து மாறிடுச்சு பழசாக. அதனால இப்பெல்லாம் வந்து அப்பப்ப நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சேஷை பாக்கெட் மாதிரி சின்ன சின்னதா வாங்கி வச்சு அதுல வந்து நான் ஃபில் பண்ணி வச்சுக்குவேன். அது தீர்ந்ததுக்கு அப்புறம் நான் வந்து புதுசா வாங்கிக்குவேன். அந்த டேஸ்ட் வந்து நமக்கு மாறவும் மாட்டேங்குது, ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி இருக்கு. அதனால வந்து நான் இப்படி வாங்கிக்கிறது. அதே மாதிரி கண்டெய்னர் பாக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து நான் ரொம்ப வந்து பார்த்தா ஸ்டைலா மாடர்னா அந்த மாதிரிலாம் வச்சுக்கிறது இல்ல. நம்ம வீட்டுல எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோமோ நார்மலா அந்த மாதிரிதான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். சோ இந்த மாதிரி வந்து யூஸ் பண்றதுனால எனக்கு வந்து காசு மிச்சமாகுது. ஏன்னா நம்ம நிறைய கண்டெய்னர் டப்பா வாங்கி வச்சாலுமே அது எப்படியா இருந்தாலுமே நம்ம வந்து அடுத்த நம்ம அது ஒரு 6 மாசம் 7 மாசத்துக்கு அப்புறம் திரும்ப பிசு பிசுப்புன்னு ஆயிரும், திரும்ப வேற மாத்திர மாதிரி தான் இருக்கும். சோ அதனால வந்து சிம்பிளா அந்த பஜார்ல விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன டப்பா வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு அது பழசானோடனே நான் வந்து தூக்கி போட்டுருவேன். சோ இந்த எறும்புக்கு வந்து பாத்தீங்கன்னா மருந்து வாங்கிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கரையான் எறும்பு மருந்து வந்து விற்கும் இல்லையா, அது வந்து பவுடரா வந்து கொடுத்துருந்தாங்க, லிக்விடா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்து நான் அந்த பவுடரை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல வந்து ஊற்றிட்டு அதுல வந்து தண்ணி ஊற்றி கலந்து அதை செவுத்து ஓரமா அடிச்சு விட்டேன். ஏன்னா எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த எறும்பு எல்லாமே செவுத்து ஓரமா மேலதான் வந்து இருக்கு, அதனால பவுடர் வந்து கொட்ட முடியாது அப்படிங்கறனால நான் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே டைப்ல வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுவும் பிள்ளைங்க இல்லாத சமயத்துல யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா அதுங்க வந்து ஏதாவது விளையாட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறனால யோகி வந்து சிலம்பம் கிளாஸ் போனதுக்கு அப்புறம் நான் வந்து இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இருந்தேன். உங்க வீட்டுல எறும்பு தொல்லை இருக்கா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு நீங்க என்ன வழிமுறைகள் செய்றீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இது வந்து ரொம்ப மிளகா பொடி மஞ்சள் பொடி எல்லாம் போட சொல்லுவாங்க, ஆனா நம்ம வந்து வீடை வந்து கூட்டும் போது அது எல்லா இடத்துலயும் பரவும் அப்படிங்கறனால இந்த மாதிரி ஐடியா வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து செவுத்து உரமா இருக்கனால ட்ரெஸ்ல எல்லாம் ஏறனாலதான் இந்த மாதிரி நான் ஸ்ப்ரே பண்ணி வரேன். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க.